எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச பையன் அப்படின்னா வந்து என்னோட ஸ்கூல் லைஃப்ல எனக்கு சோ பசங்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன? பசங்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா வெக்கப்படுறது. ஆமா. லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்றது பார்க்க போறீங்களா? லவ் பண்றீங்களா? இல்லங்க. இல்லீங்களா? பண்ணுவீங்களா? தெரியலங்க. அண்ணா ஃப்ரெண்டோட தம்பி ஒருத்தர் இருந்தா. ஸோ எல்லாம் கிரிக்கெட் விளையாட போவாங்க. நானும் எங்க அண்ணாவோட போவேன். ஸோ போறச்ச வந்துட்டு அங்கிருந்து ஒரு பையன் வந்துட்டு நான் உனக்கு லாலிபாப் வாங்கி தரேன், நீ என்ன லவ் பண்றியா? ஐ எம் வெரி நான் சாக்லேட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சாக்லேட் வாங்கி வாங்க போய்ப்பாங்க. நீ ஜிபே பண்ற வாங்கி வாங்க தான் சொல். எவ்வளவு? பெரிய பல்பெல்லாம் நிறைய இருக்குங்க. இது வந்து எனக்கு ஒரு பயங்கரமான இன்சிடென்ட், என் லைஃப்ல மறக்கவே முடியாது. இங்க பாரு பாண்டியன், எனக்கு சுத்தமா உன்னை பிடிக்கல. அது மட்டும் இல்லாம என் லைஃப்ல நிறைய இன்னும் நான் சாதிக்க வேண்டியது இருக்கு. அண்ட் உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலுமே செட் ஆகாது. திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூடியூபோட செம்ம ஃபேமான ஒரு விஜே பாண்டியன் தான் இருக்காரு. ஹாய் பாண்டியன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. உங்க புண்ணியத்துலதான் நல்லா இருக்கேன். என் புண்ணியத்துல சரி, அதே புண்ணியத்தோட நல்லா போட்டுன்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பா. சோ உங்க பிஸி ஸ்கெடியூல்ல எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். சோ இன்னும் நீங்க ஃபியூச்சர்ல என்னலாம் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃபியூச்சர் லவ் பண்ணலாம்னு இருக்கேங்க. லவ் பண்ணலாம்னா? பேஷனை லவ் பண்ணலாம். பேஷனை லவ் பண்ணலாம். சூப்பருங்க. ஆக்சுவலா செம்மையா நடிக்கிறீங்க பாருங்க. இங்க இருந்து ஒரு விஜேவா எப்படி விஜேவை நான் வந்து பண்ணி பாத்துருக்கேன். நான் விஜேவா நடிச்சு நான் பாத்துருக்கேன். பயங்கரமா பண்ணிருக்கீங்க. சூப்பரா. வேற லெவல். ரொம்ப நாள் கழிச்சு விஜே ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. திரைமணி எல்லாத்துமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, சோ ஸ்கூல் லைஃப்ல நம்ம தாண்டா ராஜா அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ்ல செம்மையா ஆக்ட் பண்ணி பயங்கரமா ஃபெமிலியர் ஆயிட்டு இருக்க நம்ம பிரணிகா தான் அவங்க மீட் பண்றோம். வணக்கம் பிரணிகா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இந்திய தொலைக்காட்சிகள்ன்ற மாதிரி இந்திய யூடியூப்களே முதல் முறையா கெஸ்ட் வந்து ஆங்கரை இன்ட்ரோ பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நானு. நம்மளும் அந்த இடத்துல இருந்து தானே வந்திருக்கோம். கண்டிப்பா. ஓகே, இப்போ நம்ம நார்மலா இன்டர்வியூஸ்ன்றதை தாண்டி ஒரு சில கேம்ஸ், ஒரு சில வந்து டேரான சில விஷயங்கள் எல்லாமே வைக்கலாம்னு இருக்கோம். ஒரு சில டிஃபிகல்ட்டிஸான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனான விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஒண்ணா மிக்ஸ்ல அரைச்ச மாதிரி நம்ம டிஃபரெண்டா பிளான் பண்ணிருக்கோம். பண்ணலாமா? சூப்பருங்க, பண்ணலாம். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பையன் அப்படின்னா யார்? யாரை வேணாலும் சொல்லலாம். நீங்க யாரை வேணாலும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் யாரை வேணாலும் சொல்லுங்க. பையனா? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பையனை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச பையன். க்ளூ சொல்லுங்க. அவன் ஒரு விஜேவா இருக்கலாம், ஆப்போசிட்ல இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பிடிச்ச பையன் அப்படின்னா வந்து என்னோட ஸ்கூல் லைஃப்ல எனக்கு தரன் ஒரு ஃப்ரெண்ட். ஐ மீன் லைக் ஃப்ரெண்டா, ஹி இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் டு மீ. இப்போ வரைக்குமே ஆல்மோஸ்ட் நாங்க 11 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸ். வாடி, பெரிய விஷயம். ஸோ ஆமா, 11 இயர்ஸா நாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவன் தான் என்னோட அந்த எல்லா சிச்சுவேஷன்லயும், நமக்கு 11 இயர்ஸ்ன்னும் போது எல்லா சிச்சுவேஷன்லயும் இருந்திருப்பாங்கல்ல. ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இப்போ வரைக்குமே. ஸோ அந்த பையன் ஃபர்ஸ்ட் ஒரு பையன் மேல, ஒரு பசங்க மேலே நம்பிக்கை இல்லாம இருந்துட்டு ஒரு பையன் மேல நம்பிக்கை வரும்ல, அந்த மாதிரி. ஓகே. சோ பசங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்னங்க? பசங்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா வெக்கப்படுறது. ஆமா. வெக்கப்படுறது. ஆமா. அண்ட் ஓபன் ஸ்மைல் பண்றது. ஆமா. ஓகே. ஓபன் ஸ்மைல் பண்றது. ஹேர் பியர்ட் வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்புறம் நமக்கானவங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷல். அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்க டெவலப் பண்ணிப்போம். சின்ன விஷயம்லாம் நம்மள்ட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? ஒரு ஷர்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுக்கறது இல்லைங்க, வாங்கி தரலாங்க. இது போடலாமா, இது போடலாமா, ஹவுஸ் இட் அந்த மாதிரி. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகேவா நம்ம பண்றது, அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா நான் பண்ணது ஓகேவா, ஃபைனா அப்படின்னு கேட்கறது. அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம், நம்மளை பாத்துக்கிறது, நம்மளை கேர் பண்ணிக்கிறது. சோ இதெல்லாமே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா இல்ல பொதுவா பொண்ணுங்களுக்கே பிடிக்குமா? பொதுவா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். பொண்ணுங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் எல்லாருமே. ஆஃப்டர் மேரேஜ் ஆ பிஃபோர் மேரேஜ் இது லைக் இந்த எக்ஸ்பெக்டேஷன்? அது ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் லவ் ஒரே லவ் தானங்க, மாறுமா என்ன? அப்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் எப்படி மாறும்? அதுதான். இப்பலாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிஃபோர் லவ்வோட எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருக்கு, ஆஃப்டர் லவ்வோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரே இதாங்க. ஒரே பையனை தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்றோம், அப்ப ஒரே இதான் இருக்கும். ஆமா. யார் அந்த பையன் தெரியல, பாப்போம் யாரா இருந்தாலும். ஓகே. சோ இப்போ வந்து நிறைய क्वेश्चंस லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்றது பார்க்க போறீங்களா? லவ் பண்றீங்களா? இல்லங்க. பண்ணுவீங்களா? தெரியலங்க. நமக்கு வாழ்க்கை என்ன பண்ண போறோன்னே தெரியாம இருக்கு. இதுல இது வேற ஒண்ணா? ஓகே.
ஓகே, இப்போ வந்து நம்ம ராபிட் ஃபயர்னு சொல்ல முடியாது, கொஸ்டின் செக்மெண்ட் சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுக்கும் சென்டர்ல இருக்கிற மாதிரி நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், அதுக்கு நீங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. பிரணிகாக்கு கியூட் ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கா? லட்சக்கணக்கில் இருக்குன்றீங்களா? வந்திருக்கு. அதுல உங்களுக்கு ரொம்ப கியூட்டா இருந்தது, செம்மையா இருக்குல்ல அப்படின்னு என்ன விஷயம்? இருந்ததுன்னா என்னோட ரொம்ப பப்பி லவ்னா அண்ணா எனக்கு அண்ணா ஜாஸ்தி. ஸோ அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அண்ணா ஃப்ரெண்டோட தம்பி ஒருத்தர் இருந்தா. ஸோ எல்லாம் கிரிக்கெட் விளையாட போவாங்க, நானும் எங்க அண்ணாவோட போவேன். ஸோ போறச்ச வந்துட்டு அங்கிருந்து ஒரு பையன் வந்துட்டு நான் உனக்கு லாலிபாப் வாங்கி தரேன், நீ என்ன லவ் பண்றியா? நான் சாக்லேட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் வாங்கி போயிட்டு நீ ஜிபே பண்ற வாங்கிட்டு வாங்க தான். எவ்வளவு என்ன கேட்டீங்க? இல்ல இப்ப வேண்டாம், இப்பெல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. இப்பெல்லாம் அடி வாங்கி மிதி வாங்கி ஒரு இதாயிடுச்சு. ஸோ அப்போ வந்துட்டு அந்த பையன் வந்து ஏன்னா அவன் அண்ணா லவ் பண்ணுவான் போல, போறப்பெல்லாம் வந்து சாக்லேட் வாங்கிட்டு போய் பார்ப்பான் போல. ஸோ அதனால அவன் அந்த சாக்லேட் வாங்கி கொடுத்தா லவ் போல அப்படின்னு நினைச்சு நான் உனக்கு லாலிபாப் வாங்கி தரேன், நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்டான். நம்மளுக்கும் லாலிபாப் கிடைக்குது அப்படின்னு டெய்லி சாக்லேட் வாங்கி தருவான். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல காலேஜ் போறச்ச நாங்க மீட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்பதான் சொல்லிட்டு இருந்தோம் எவ்வளவு கிரிஞ்சா இருந்திருக்கோம். இல்ல லாலிபாப் வச்சு லவ் பண்ண ஒரு கேட்டகரி தான் நீங்க தாங்க. ஆஃப் கோர்ஸ் அது ஒரு மாதிரி கியூட் லவ். அது கியூட் லவ். ஓகேங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, லைஃப்ல வாங்குன பெரிய பல்பு. பெரிய பல்பெல்லாம் நிறைய இருக்குங்க. இது வந்து எனக்கு ஒரு பயங்கரமான இன்சிடென்ட், என் லைஃப்ல மறக்கவே முடியாது. நான் வந்து நியூ இயர் ஈவெண்ட்டுக்காக சம் ஹில் ஸ்டேஷன் ஏதோ கேரளா சைட்ல போறேன். அப்ப வந்து என்னோட கார்ல வந்து இன்னும் 2 கப்புள்ஸ் வந்தாங்க. கப்புள்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம், மேகி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுட்டு முடிச்சு கிளம்ப போறப்ப போட்டோ அப்படின்னாங்க. நான் நினைச்சுட்டேன் ஓகே நம்மள்ட்ட தான் கேக்குறாங்க போல, ஓகே அப்படின்னு போனை வாங்கி நான் செல்ஃபி வச்சு நிக்கிறேன். உங்க கூட இல்லைங்க எங்களை அப்படின்னாங்க. அவங்க நியூ மேரிட் கப்புள்ஸ் போல. அதுக்கு மேல யாரு போட்டோ கேட்டாலும் உங்களையா என்னையா என் கூட அப்படின்னு கேட்டுக்கிறது இப்போ வரைக்குமே. சோ இது பயங்கரமான அந்த மொமெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? இல்ல நான் மட்டும் தான் போயிருந்தேன், ஈவென்ட் இல்ல. சோ அதனால நான் மட்டும் நியூ இயர் ஈவென்ட்க்கு ஹோஸ்டா போயிருந்தேன். ஹோஸ்டா இருந்தப்ப அப்பலாம் பாத்துக்கோங்க. அப்பயா ஹோஸ்டா இருந்தப்ப அப்ப போயிருந்தது. ஓகே ஓகே. அதிகமா பயப்படுற விஷயம் பிரணிகா இந்த விஷயத்துக்கு அதிகமா பயப்படுவாங்க? அட்டாச்மெண்ட். ஆமா, நான் ஒருத்தர் மேல ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன் அப்படின்னா அவங்க இல்லைன்னா என்னால இருக்க முடியாது. நான் இருக்க முடியாதுங்களா? இல்லங்க அவங்க இல்லைன்னா இருக்க முடியாதுன்றீங்க. சோ அட்டாச்மெண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப பயப்படுவேன். சின்ன டேபிளா போட வேண்டியது இன்னும் எவ்வளவு லென்த்தா இருக்கு என்னங்க நீங்களா? சோ அட்டாச்மெண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப பயப்படுவேன், ரொம்ப யோசிச்சு அட்டாச் ஆகுவேன். ஓகே ஓகே சரி ஓகே. அம்மா பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த விஷயத்துக்காக திட்டு வாங்கிருங்க அப்படின்னா என்ன விஷயம்? எல்லாத்தையுமே நான் ஈஸியா எல்லாரையும் நம்பிடுவேன். இப்ப நீங்க பேசுறீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப நல்லவர்னு நான் நம்பிடுவேன். ஆனா அது கிடையாதுன்னு எனக்கு தெரியும். சும்மா சொன்னேன், ஈஸியா நம்பிடுவேன். சோ அதனால வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ், என் அம்மா எல்லாருமே எங்க வீட்டுல வந்து என்ன தனியா விடவே மாட்டாங்க. எங்கேயும் விட்டாலும் ஒரு நிமிஷம் போன் பண்ணி கரெக்டா பேசு, கரெக்டா இருந்துக்கோ, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க என்னடி புதுசா வேண்டாம் அப்படி அந்த மாதிரி எனக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல எதுவும் ஆகி நான் போய் அழுதேன் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா பயங்கரமா திட்டு விழுகும். சார் பிரணிகா வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க பயங்கரமா. நீங்க தோண்ட வந்துட்டே இருக்கும். சொல்லுங்க. லிஸ்ட் எடுத்து அப்படியே பெருசா போகும்போது புக்கே எழுதலாங்க. அவ்வளவு இருக்கா? பரவாயில்லைங்க, நான் ஒரு நாள் உட்காந்து நான் கேட்கறேன். ஓகே ஓகே. உங்களுக்கு எந்த மாதிரியான டைலாக் பேசுறது ரொம்ப பிடிக்கும்? சென்டிமெண்டா பேசுறது பிடிக்குமா, இல்ல லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி இருந்தா பிடிக்குமா, இல்ல சண்டை போடுற மாதிரி ஒரு ரகடா இருந்தா பிடிக்குமா? எந்த மாதிரியான டைலாக்கா நீங்க? நான் சண்டை போடுற ஆளு. சோ ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்து என்ன காம் பண்ணி கன்சோல் பண்ணி கியூட்டா பேசணும்னு நினைப்பேன். ரொமான்டிக்கா கொஞ்சம் ஆறுதலா. ரொமான்டிக்கா நம்ம வராதே, வேற ஏதாவது சொன்னா கூட ட்ரை பண்ணுவேன். அண்ணா நான் உங்களை சொல்ல அண்ணா, நான் பொதுவா சொல்றேன். தப்பு யாரா கண்டுபிடிச்சாங்கன்னா. ஓகே. சோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன். நீங்க வந்துட்டு ரகடா பேசினா ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ரகடா கொஞ்சம் ஹார்ஷா பேசினா. ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு பையன் வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்கான், உங்களுக்கு அது பிடிக்கல. பட் ஆனா அவனை வந்து உங்களுக்கும் ஹர்ட் ஆகுது அவனை திட்டுறது. அவன் பார்க்கும்போது நீங்க அவனை திட்டுறீங்க, பட் அவன் பார்க்காதப்போ அவன் ஃபீல் பண்றீங்க ஐயோ அவனை திட்டுறோமே. அப்பலாம் கிடையாதுங்க. பிடிக்கலனா முடிஞ்சிருக்கும் சொல்லி போயிடுவேன். அதெல்லாம் போய் ஃபீல் பண்றேங்க. இப்போ உங்களுக்கு கொடுக்குற கான்செப்ட்ங்க அது. ஓகே. பேமெண்ட் இருக்கா? பேமெண்ட் சும்மா சொல்லுங்க. ஓகே. சோ இப்போ உங்ககிட்ட ஒரு பையன் ப்ரொபோஸ் பண்ணிட்டான். இப்போ நீங்க அவனை திட்டுறீங்க ஒரு 30 செகண்ட்ஸ் to 40 செகண்ட்ஸ்.
அவன் ஃபீல் பண்றான், ஆனா அவன் பார்க்கும்போது நீங்க திட்டுறீங்க, அவன் ஃபீல் பண்றேன்றது நீங்களும் ஃபீல் பண்றீங்க. இதான் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ். ஓகே, கஷ்டங்க. கஷ்டமா? கஷ்டம். ஆமா. ஒரு லெஜெண்ட் ஆக்டர். ஆக்சுவலி இப்போ நான் சிரிச்சிட்டு இருக்கேன். உங்க சிரிப்புக்கு நான் அடிமைங்க. அவ்வளவு ஐயோ, செம்ம சிரிப்பு. எங்க அம்மாவை ஏன் அமிச்சிங்க? அம்மா இருந்தாங்கன்னா பின்னாடி அப்படியே விளக்கமா எடுத்துட்டு வந்துருவாங்கல்ல. she used to enjoy it. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு, சோ அதனால she used to enjoy it. ஓகே ஓகே, சோ அந்த டயலாக் பேர்லாமா? 3 2 1 ஆக்ஷன். இங்க பாரு பாண்டியன், எனக்கு சுத்தமா உன்னை பிடிக்கல. அது மட்டும் இல்லாம என் லைஃப்ல நிறைய இன்னும் நான் சாதிக்க வேண்டியது இருக்கு. அண்ட் உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலுமே செட் ஆகாது. இப்ப நாங்க எனக்கு சிரிப்பு வந்துருச்சுங்க. என்னங்க? இல்லங்க, இந்த டயலாக் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்ற மாதிரி ஆல்ரெடி இந்த டயலாக் நான் கேட்டேனடா. நோ. நான் இந்த மாதிரி எனக்கு லைவா ப்ரப்போசல்ஸ் வந்தது கிடையாது. வந்ததே கிடையாது. சோ இதுதான் மேபி நான் லைவா எனக்கு ப்ரப்போசல்ஸ் வந்தது கிடையாது. சோ நான் லைவா ரிஜெக்ட் பண்ணதும் கிடையாது. ரிஜெக்ட்னா எனக்கு ப்ரப்போசலா எதுவுமே வந்தது இல்லைங்க. சும்மா பார்த்தவுடன் காதல், உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பட்டர்ஃப்ளை வருது, அந்த மாதிரி. இந்த கிரிஞ்ச் காதல், அந்த கிரிஞ்ச் காதல் நான் கிரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். அல்ல, காதல்ன்ற பேர்ல கிரிஞ்சா பண்றாங்க அந்த மாதிரி. சோ அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் சும்மா கொஞ்ச நாள் பாசிங் கிளவுட்ஸ் அப்படின்றது தெரியும். சோ அதனால நான் சொல்லுவேன், சும்மா ஜோக் பண்ணாதீங்கப்பா அப்படின்ட்டு, என்னெல்லாம் வச்சு ஜோக் பண்றீங்க பாத்தீங்களா அப்படின்ட்டு. அண்ட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். லவ் லைஃப்ல வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பொண்ணு. சோ அதனால எனக்கு அது செட்டும் ஆகாது. லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுதான் லவ் அப்படின்னு நினைக்கிறீங்க? லவ்ன்றது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு இது ஒரு ட்ரீம்னு கூட வச்சுக்கலாம். என்னோட தாத்தா பாட்டியோட லவ் நான் பார்த்திருக்கேன். ஸோ லவ்னா அதுதான் லவ். என் தாத்தா பாட்டி பண்ணதான் லவ். ஈவன் தோ மை மாம் அண்ட் டேட் பண்ணது கூட லவ் கிடையாது. அண்ட் இப்போ இருக்கிறது எதுவுமே லவ் கிடையாது. பிகாஸ் எங்க தாத்தா பார்த்தாருன்னா எங்க அம்மாச்சி அதை செய்வாங்க. எங்க அம்மாச்சிக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா எங்க தாத்தா அதை புரிஞ்சுட்டு பண்ணுவாங்க. அண்ட் அவங்கள்ட்ட நான் ரொம்ப பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் ஒர்க் இருந்தாலும், என் தாத்தா ஆர்மில இருந்தாங்க. ஸோ அந்த அவரு வரப்போ எங்க பாட்டிக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். ஸோ அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு. அண்ட் அவங்க வந்த அந்த ஒரு 10 days அந்த டைம் இருக்கும். எங்க தாத்தா வந்துட்டு நைட் வந்து எங்க பாட்டிகிட்ட உட்காந்து பேசுவாரு. அது என்ன வேலை இருந்தாலும், யார் இருந்தாலும் சரி, எங்க பாட்டியை தனியா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவர் பேசுவாரு, என்னம்மா ஏதுமா அப்படின்ட்டு. அண்ட் ஒன்னொன்னு எங்க பாட்டிக்கு பார்த்து 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 அவ்வளோ பண்ணுவாரு. ஒரு சாரி வாங்கி கொடுக்கறதாகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயம். சோ அப்ப இருந்ததுதான் லவ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயம். சோ இப்ப அந்த ஒரு கண்ணால பார்த்து இவருக்கு இது வேணும் போல, நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு இது வேணும் போல அவர் புரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் யாருமே இல்லை. சோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் லவ்வை தாண்டி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட், அது எல்லாமே இருந்ததுதான் வந்து லவ்னு எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் அதுதான் கிரேவ் பண்ணுவேன். ஓகே, நம்மள பாக்குறாங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப எதுவும் இல்ல, டைம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு சாப்பிட்டு போலாம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க மைண்ட் வேஷன்ல சத்தமா பேசுறீங்க நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட் क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்கலாம்னு பார்த்தேன், நீங்க வேற டைம் ஆயிடுச்சுட்டீங்க. இல்ல சும்மா கேளுங்க, ஜாலியா பேசலாம். ஜாலியா பேசலாம். வீட்டுக்கு போய் பேசலாம். அதான் பிரச்சனை இல்ல. அத்தை திட்ட மாட்டாங்கல்ல? அம்மா திட்ட மாட்டாங்களா? அம்மா திட்ட மாட்டாங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோட நேம் மூணு விஷயம். 3 விஷயம் உங்ககிட்ட பிடிக்கும் அப்படின்னா ஏன்? எந்த ஆக்டர்? சினி ஆக்டர்ஸ்னா ஏகே சார், அஜித் சார். அஜித் சாரோட பர்சனாலிட்டி, ப்ரொஃபஷன் வைஸா, பர்சனல் லைஃபா எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் தளபதி சார் டான்ஸ். ஸோ டான்ஸ் வைஸா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஹீரோஸ்ல எல்லாருமே பிடிக்குங்க. பட் பிகாஸ் ஹீரோயின்ஸை விட ஹீரோஸ் எஃபோர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ஸோ அதனால எனக்கு எல்லாருமே பிடிக்கும். அதை தாண்டி அப்படின்னா தனுஷ் சார். தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு மேஜரா இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு செலிபிரிட்டிஸ்ல இவங்களை பிடிக்கும் அப்படின்னா, ஒன்னு லுக்ஸ், இல்ல பிசிக்கல், இல்ல ரெஸ்பெக்ட். இந்த 3 விஷயங்கள்ல இதுதான் இந்த இவர்கிட்ட இருந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஹீரோ ஆர் ஹீரோயின்? ஹீரோயின்னா நான் உங்களை மட்டும் தான் சொல்ல, வேற சொல்லுவேன் இல்லைங்க. ஐ ஹேவ் சம் இன்ஸ்பிரேஷன்ஸ். என்ன கேட்டீங்க? ரெஸ்பெக்ட். நான் சொன்னனே உங்களை பிடிக்கணும், மறந்துட்டீங்க. விழுந்துட்டீங்க நான் சொன்னதுல. இல்ல சரி, அப்படியே வெச்சுக்கோங்க. இல்ல இப்போ பிசிக்கல் இல்ல வந்து லுக் வைஸ், ரெஸ்பெக்ட். இதுதான் வந்து ஒரு பையன், ஒரு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம். ரெஸ்பெக்ட்டா நடந்துக்கிறது. ஆமா, சூப்பர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, உங்க லவ்ல ஃபர்ஸ்ட் சொன்ன போய்னா ஆக்சுவலி அது என்னோட லவ் வந்து ஒரு கியூட்டான ஒரு விஷயம்.